போறதுனால அதை நீக்கிறதுக்கு மார்க்கெட்டுகளுக்கு போய் நிறைய விலை கொடுத்து இந்த துருநீக்கி திரவத்தை வாங்கணும். கடற்கரை பகுதிகளில் காற்றுல ஈரப்பதம் உப்புத்தன்மை இருக்கிறதுனால வேகமா துருவெல்லாம் பிடிக்குது. நம்ம வீட்டிலேயே எப்படி துருவை போக்கலாம் அப்படின்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசினோம். அப்படி யோசிச்சதுல இந்த ஐடியா கிடைச்சிச்சு. நம் வீட்டில் அன்றாட கழிவுகளான காய்கறி தோல், பழங்கள் தோல், புளிக்காய்த்த தோல், டீ தோல் இவை அனைத்தும் காற்று புகைப்படாத டப்பாவில் தினமும் ஊற்றி 10 லிட்டர் வரும் வரை சேகரித்து காற்று புகாமல் மூடி வைக்க வேண்டும். நன்கு மூடி வைக்க வேண்டும். இதனை அப்படியே ஒரு மாதம் திறக்காமல் வைக்க வேண்டும். ஒரு மாதம் கழித்து திறந்து பார்த்தால் அதில் ஈஸ், பாக்டீரியா, பூஞ்சை போன்ற அமிலத்தன்மை வாய்ந்த கொதிக்கப்பட்ட திரவம் சிறிது நொதித்தல் வாழைகள் இருக்கும். இந்த திரவத்துல துருப்பிடிச்ச பொருளெல்லாம் போட்டோம்னா இந்த 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா இந்த துருவெல்லாம் போயிடும். இந்த அமிலத்தன்மை வாய்ந்த திரவத்தை கழிவறை சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். செடிகளுக்கு உரமாக இந்த திரவத்தை ஊற்றலாம். எந்த செலவுமே இல்லாமல் இப்படி இயற்கை துருநீக்கியாகவும் கழிவறையை சுத்தம் செய்யும் பொருளாகவும் செடிகளுக்கு உரமாகவும்